அப்படி போடு. என்ன ஸ்பீச் என்ன ஸ்பீச், சும்மா வெடிச்சு செதட்டாரியா மனசன். இதுதான் என் ஸ்பீச். இதெல்லாம் எங்கேயா வச்சுட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா? இந்த மாதிரி நீங்க ஒரு மாவட்டம் போய் பேசுனீங்கன்னா நீங்க தாங்க சிஎம். உங்களுக்கு வர்ற கூட்டத்துக்கும் உங்களுடைய ஆக்ரோஷமான ஸ்பீச்சும் இன்னைக்கு முதல் முறையா சொல்றேன், வீரவளஞ்ச மண்ணு திருநெல்வேலியில இருந்து வேற லெவல் ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காருங்க தளபதி விஜய். அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோக்குள்ள ஒரு குஸ்பம்பு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போறாரு அப்படின்னு உறுதியாயிடுச்சு. சரி, காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியே அல்லோலப்படுது. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு மக்கள் வெள்ளம் வேற லெவலில் ஒரு கொடுத்தாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்ல இருந்து அப்புறம் வண்டி வழியாக திருநெல்வேலி போறாரு. ஸோ எப்பவும் போல பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர் பின்னாடி பைக்கில் போவாங்களே, அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் மேலே. மதையும் இந்த பூ இருக்குல்ல, பூவா போட்டு அவர் வந்து வழி நடுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேர்ல ஒரு சாமி கொண்டு வந்து எப்படி வந்து கும்பிட்டு கூடுவாங்களோ அந்த மாதிரி பூவை அப்படி வழி நடுக தூவி வேற ஒரு அன்பு ஒரு பாசம். விஜயவரிலே கொஞ்ச நேரம் அப்படி சிரித்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு திருநெல்வேலியில. நம்ம பசங்க சும்மா தெறிக்க விட்டாங்க வேற லெவல். சரியா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு விஜய் அவர்கள். பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேச போறார் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்புல நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு போன தடவை லாஸ்டா பேசினார்ல புதுச்சேரியில், அங்கே பேசின பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். ஆனால் பேசின விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட்டாக இருந்துச்சு. பேப்பர் அப்படியே பார்த்துட்டே படிக்கார, கொஞ்சம் எமோஷனலாக நேரடியாக லோக்கல் இறங்கி அடிக்கணும் விஜய் அவர்கள், அப்போ தான் மக்களுடைய ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போட நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை கையில் எடுக்கல, சைடாக வச்சிருந்தாரு. பேச ஆரம்பிச்சாரு. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய ரசிகர்கள் ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திமுகவுக்கு தான் ஒரு போர்டு போட்டார். அதாவது ஸ்டாலின் சார் மட்டும் இப்போ பதவியில் அதிகாரத்தோடு உட்காந்துருந்தார் முதலமைச்சர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது, நம்ம நடத்த விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து டம்மியாக இருக்கிறனால தான் நம்ம இதை நடத்த முடியுது, ஈஸியாக முடிஞ்சு அப்படின்னு போட்டார். போட்டுட்டு கொஞ்சம் பேப்பரை பார்த்தாரு, அப்படி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னடா இது அன்னைக்கு மாதிரி கொஞ்சம் லைட்டு தடுமாச்சா இருக்கடின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு பாருங்க, சும்மா பட்டாசா அந்த மண்ணில் இன்னொன்று அந்த வீரம் வந்துருதுல வேற லெவலில் இன்னைக்கு குட்டுப்பு சரியான ஸ்பீச்சு. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயோடைய ஸ்பீச்சு. இன்னைக்கு நான் மொத்தமாக பார்த்துருந்து எனக்கு என்ன தோணுது கேட்டீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்பீச்சு அவர் எல்லா இடங்களையும் அவர் போராட்டம்லாம் இப்படி கொடுத்தாருன்னு வச்சுருங்களேன், அந்த மக்களுக்கும் அவருக்கு உண்டான தொடர்பு இருக்குல்ல, அது வேற மாதிரி ஆகும். சரியா, சரி, ஓகே. இன்னைக்கு அவர் அதுக்கு அடுத்த சொல்ல ஆரம்பிக்காரு. அதாவது இங்க இருக்கிற இந்த திமுகவுடைய கல்லாப்பட்டி கூட்டணிகளை இந்த கூட்டணிக்கும் பாஜக மற்றும் பலர் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் கூட்டணி தான், பாஜக இவங்களும். ஸோ ரெண்டு பேருக்குமே நம்மளை பார்த்தா செம கண்டு. அதாவது இவன் வந்ததுனால நம்மளுக்கு பிரச்சனையா போயிட்டு நாம திரும்ப ஆட்சிக்கு வர முடியாத, அதாவது நம்ம நிறைய ஊழல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ பேர் என் மேலே காண்டில் இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக வந்திருக்கேன். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட இருக்காங்க, நான் மக்கள் கூட இருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் உள்ளே போகிறதுக்கு இந்த 30-33 வருஷமா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். சும்மா சாதாரணமாக தான். நான் வந்து மற்றவங்கள மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளையும் போடல, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளையும் போயிட்டு தான் ஏன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு போர்டு போடுறது இது எப்பவுமே ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற அந்த கனெக்ட், அதாவது எனக்கு ஒன்றுனா என் மக்களுக்கு வலிக்கும், என் மக்களுக்கு ஒன்றா எனக்கு வலிக்கும், அது கண்ணில் கலங்கும். இது ரெண்டு இமோஷனல் ஆனது. இது வந்து மற்றவங்களாம் எலெக்ஷன், இது இமோஷன் அப்படின்னாரு. நான் 100% உண்மையை அதை ஒத்துக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இமோஷனாக வந்து விஜயை பார்க்காங்க, அதான் உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா அவருக்காக வரக்கூடிய அந்த கூட்டத்தை பாருங்க, அந்த மக்களை பாருங்க, அவ்வளோ ஆர்ப்பரிப்பை பாருங்களேன். இது வந்து இமோஷனல் பாண்டிங் தான். அது ஒருவேளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகராக இருக்கும்போது அவரை பார்த்ததுனால அவர் மேலே ஒரு இமோஷனாக பாண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அண்ணனா மகனா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களை. ஸோ அந்த பாண்டிங் அவர் திரும்ப சொல்றது கரெக்டான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்காரு, அதாவது இந்த கூட்டணி கணக்கெல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு ஏன் வந்து ஏன் மேலே ஒரு காண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளேயும் விசேஷத்தம் பறக்கல, ஏன்னா நான் தான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்கேன்ல. ஸோ அது ஒரு காண்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் சார் வந்து பல கோடியில கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் மேலே உள்ள காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் நிற்கி, அந்த ஒரு காண்டு. ஏன்னா அந்த சிறுபான்மையர் ஓட்டுகள்லாம் நம்ம பக்கம் வருது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நம்ம மக்களோட அந்த பாண்டாய் அவங்க மனசுக்குள்ள நம்ம இடம் பிடிச்சிருக்கோம். சிறுபம் உண்மையிலே ஒரு மதசார்பற்ற நம்ம வாரோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பல அவதூறுகள் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கட்டெழுத்து விடுறாங்க. உங்களுக்கே தெரியும். அதாவது விஜய் வீழ்த்தியே முடியாது தெரிஞ்ச உடனே ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கரூர் விஷயம் அது ஊருக்கே தெரியும். அது என்ன காரணம் அப்படின்ட்டு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுலேயும் விஜய் மேலே தூக்கி போட்டு பழிய போடு அப்படின்னு போட்டாங்க. ஆனால் என்ன அதிசயம், மக்கள் அதுலேயும் என் பக்கம் தான் நின்னாங்க. என் மக்கள் இல்லை எங்கள் விஜய் கூட தான் நிற்போம்னு சொல்லி எல்லா மக்களும் என் சார் பண்ணோன்னா அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, என்னடா நம்ம இவ்வளோக்குள்ளே பண்ணி எல்லா மக்களும் விஜய் கூட தான் நிற்காங்களே அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போடுவோம், என்ன முடக்கு ஜனநாயகனா முடக்கு அப்படின்னு என் திரைப்படத்தை முடக்கினாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னடா விஜய் ஏதாவது பண்ணுவான், கதிர்வானம் பார்த்தோன்னா என் பாடல என் வேலையை பார்த்துட்டே போனவொன்னே அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியல, ஷாக் ஆகிட்டாங்க. அடுத்தாப்புல எஸ்ஓபி போடு,
அதாவது மற்ற கட்சிகள் வேணா எங்க வேணா பிரச்சாரம் பண்ணலாம், ஈஸியாக போகலாம். ஆனால் விஜய்க்கு மட்டும் தனியாக கண்டிஷன், தனியாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தனியாக வழிமுறைகள், நெறிக்காட்டு முறைகள் அப்படி போட்டு முடக்கிறாங்க. இப்போ அதையும் நான் வந்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது உடனே நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 30 நாள் இருக்கும்போது ஒரு வழக்கு அவதூறு போடுங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் மேட்ரு, நம்ம இதுக்கு முன்னாடி பல தடவை விமர்சிக்கலாம் அந்த மேட்ரு தான். ஸோ அதையும் நான் கடந்து வந்து நிற்க. ஸோ என் மக்கள் என் கூட எல்லாத்துலேயும் எனக்கு நிற்காங்க, என் துணையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை பார்த்து அவர் இமோஷனலாக பேசுகிற ஸ்பீச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் போடுற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய்க்கு தான். அதாவது நான் தான் எல்லா இடங்களும் நிற்கிறேன், நான் வந்து டாட்டா பிர்லாவெல்லாம் தேர்ந்தெடுக்கல, சாதாரண மக்களை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அது போடுற ஓட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிறவே ஓட்டு. அதாவது என் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு விஜய் இருக்கிற வரைக்கும் என்ன எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆட்சிக்கு வந்தோம், டிவிக்கே வந்துச்சுன்னா எப்படி உழைப்போம் தெரியுமா, யார் யார் மாதிரி உழைப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக இதுவரைக்கும் எங்கேயுமே சொல்லாத அந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு. சில தலைவர் பேரை குறிப்பிட்டாரு. அதுல முதல்ல ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி உழைப்போம் அப்படிங்காரு. அப்படி ஒரு கரகாசம் அங்க. ஸோ இது வந்து கரெக்டா இந்த இடத்துல பேசுனது உண்மையிலே அது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூபிளான ஒரு வார்த்தை. ஏன்னா நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதாவது நிறைய முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட தலைவருடைய பேரை உச்சரிக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணோட்டம். அதை கரெக்டாக இன்னைக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டார். ஏன்னா எப்பவுமே காமராஜர், ஸோ அண்ணா, எம்ஜிஆர் இப்படி மட்டும் சொல்லிட்டே போகக்கூடாது. ஏன்னா இங்கே அதில் மீறின தலைவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் முத்துராமலிங்க தேவரை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான, முக்குளத்த சமுதாயத்துக்கான தலைவர் மட்டும் கிடையாது, அவர் ஒட்டுமொத்த சமுதாய தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவர். ஸோ அந்த வகையில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் பார்த்தீங்கன்னா தொகுதி பக்கமே போகாமல் ஜெயிச்ச ஒரே தலைவர்னு கேட்டிங்கன்னா அது முத்துராமலிங்க தேவர் தான். அதாவது 2 தொகுதியில் போட்டிவிடுவார். ஸோ பாராளுமன்றத்தில் அப்படி தான், சட்டமன்றத்தில் அப்படி தான். 2 தொகுதியில் 2 தொகுதியில் ஜெயிப்பார். அதாவது தொகுதி பக்கமே போகாம. இத்தனைக்கும் மாற்று சமுதாய மக்கள், அவர் முக்குளத்த சமுதாய மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியில் நின்று ஜெயிச்சது கூட பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் மாற்று சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காரு ஓட்டு வித்தியாசத்தில். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி எல்லா சமுதாய மக்களுக்காக வாழ்ந்தவர். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் போகக்கூடாதுன்னு சொன்னப்போ எவன்டா தடுப்பான், நான் வரேன்டா தடுத்து பாடுறா அப்படின்னு அந்த மக்களை உள்ள கூட்டு போனவர். இப்படி சொல்லிட்டே போகலாம். அதாவது ஒருத்தன் ஒழுக்கத்தினால் தான் உயர்ந்தவனை தவிர சாதியால மாத்தாலோ கிடையாது அப்படின்னு சொன்னவர். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவரையா பேர் அவர் அந்த திருநெல்வேலி மண்ணில் சொல்லும் போது அதனுடைய எஃபெக்ட் பாருங்க, தேர்தலில் வேற லெவலில் வெடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்தப்பறம் சொல்றாரு, அதாவது வீரன் சுந்தரலிங்க நாயனார் அவங்களுடைய பேரை சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவுசி ஐயா ஒரு பேரு. அதாவது வேவுசிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு தலைவர் கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் சில தலைவர்லாம் வருவாங்கல்ல, அதில் எனக்கு வேவுசி ஐயாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அவருக்காக நிறைய பேர் அவரை கொண்டாட மாட்டாங்க. அவருடைய வீரம் தியாகத்தெல்லாம் நிறைய பேர் அப்படியே அழிய விட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ பெருசாக. ஆனால் தூத்துக்குடியில் விஓசி போஸ்ட் விஓசி தான் நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா பக்கமும் அவரை கொண்டாடுன்னு கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயனை எதிர்த்து கப்பலோட்டி தமிழனாக ஒரு கப்பலை வாங்கி அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள், ஆங்கிலத்துக்கு கப்பலை விட்டதுக்கப்புறம் அவர் பிற்காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஒரு வசதியாக வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த மக்களுக்காக ஆங்கிலேயனை ஏற்று நின்று என் நாடு என் மண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கப்பலை அவனை ஏற்று விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சங்கடம் தெரியுமா. அவர் பின் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறையில் அவர் பட்ட கஷ்டங்கள்லாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேவுசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து மக்கள் நிறைய கொண்டாடாமல் விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் வேவுசியை குறிப்பிட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சமம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகுமுத்துக்கோன். ஸோ அவர் சொல்லவே உங்களுக்கு தேவையில்லை. அவர் வந்து ஆங்கிலோட சண்டை போட்டு எவ்வளோக்குரிய வீரர், நெஞ்சை நிமித்துட்டு பீரங்கி முன்னாடி நின்றவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வரலாறு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒண்டி வீரன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் குருஸ் பெர்னாண்டஸ், அதாவது குருஸ் பெர்னாண்டஸ் உங்களுக்கு சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் குருஸ் பெர்னாண்டஸ் எல்லாம் இருக்கும். குருஸ் பெர்னாண்டஸ் தான் தூத்துக்குடியோட தந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் மக்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்காங்கன்னா அதுக்கு காரணமாக அமைஞ்சவர் குருஸ் பெர்னாண்டஸ் தான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லும் போது அது கடைக்கோடியில் உள்ள மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும்ல. ஸோ அவங்களையும் சொல்லணும்ல. எப்பவும் பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர் 5 பேர் சொல்றீங்க, அதுக்கப்புறம் அண்ணா எம்ஜிஆர் இப்படி சொல்றதை விடையும் இந்த தலைவர்கள் பேரை உச்சரித்து அவங்க வழியில் அவங்கள மாதிரி நான் உழைப்பேன் அப்படிங்கும்போது அது வேற லெவல். அது சொன்னது உண்மையிலேயே ஒரு கரெக்டானது. ஸோ அதுக்கப்புறம் நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா வந்தோம்னா இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான நல்வாய்ப்பாக இருக்கும். ஒரு தலைமுறையே வந்து மாறும். மக்களுக்கு நான் பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பேன். இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் என்னங்க பாதுகாப்பு இருக்கு?
2.5 வயசு குழந்தைய திமுக சேர்ந்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா துள்ள துருக்கி கொள்றான். +2 படிக்கிற மாணவி பாத்ரூம் வசதி இல்லாமல் காட்டு பக்கம் போச்சுன்னா அது என்ன ஆச்சு? இப்போ இந்த உலகத்திலே இல்லை. நீங்கள் என்னத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணுறீங்க? இந்த இதுக்கு எதையே அப்படி சொல்லி மானங்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹைலைட்டாக ஒன்று சொன்னார் பாருங்க, அது எனக்கு நச்சுன்னு பிடிச்சிருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, நாங்குநேரியில் நடந்த சம்பவங்கள் தெரியும்ல, அது காரணம் போதைப் பொருளாம். ஏன்னா எங்கெல்லாம் தெரியாது பாரு அது போதைப் பொருள்னு, அதை ஏன் தடுக்கலை நீ? அதான் என்னோட கேள்வி அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு அடிச்சாரு பாருங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், விஜயோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ருத்ரதான ஆடிட்டாரியா. திருநெல்வேலி மன்னன் நம்ம மன்னன் இன்னொன்று அந்த வீரம் வந்துட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் அப்படியே கொஞ்சம் தடுமாட்டி அவருக்கு பேப்பரை பார்த்து ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் ஃப்ளோவில் நின்று அடிச்சாரு பாருங்க. அடிச்சு வேற லெவல் ஸ்பீச் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவர் போகிற இடங்களில் அடுத்தடுத்த எங்கெங்கே மாவட்டங்கள் போகிறாரோ எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி இன்னும் ஸ்பீச்சை கொடுத்து இந்த மக்களுடைய கரெக்டாக ஆகினாரு அப்படின்னா உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வேற லெவலில் சம்பவம் பண்ணிடுவார். அது உண்மைதான். ஸோ இதே மாதிரி ஸ்பீச் அவர் பேசணும், அதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அவ்வளோக்குள்ள மக்கள் திரண்டது 1 மணிக்கு அவங்க வந்து வெயில அவங்களுக்குள்ள நின்னதுக்கும் அவர் பேசுனதுக்கும் ஃபுல் மீல்ஸாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும், இப்போ அப்படி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக தெருக்க விட்டார் ஒரு வேற லெவல். ஸோ இதுதான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் இருக்கணும். அரசியல் இறங்கினா விஜய் அவர்கள் அரசியலில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் இருக்கும்ல. ஏன்னா உச்சபட்ச ஒரு நடிகர், அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடும் போது அவருடைய ஸ்பீச் ஏன்னா மக்கள் பயங்கரமாக போடுறாங்க, அவர் எப்படி ஒரு ஆக்ரோஷமாக பேசணும் அப்படின்னு நம்ம நினைப்போமோ அதே மாதிரி தெருக்கி விட்டார் வேற லெவலில். ஸோ இப்போ நான் அதை பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் ஒரு கூஸ் பம்பு. அதான் உடனடியாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணு, உடனே இந்த வீடியோ பதிவு போட்டேன். இப்போ அடுத்தாப்புல அவர் அங்கே பேசி முடிச்சுட்டு நேரத்தில் தூத்துக்குடி போயிருப்பாரு. ஸோ தூத்துக்குடியில் என்ன சம்பவம் நடக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ வரும், ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட நிகழ்வை பார்த்துட்டு அடுத்த கட்ட வீடியோ வரும், ஓகேவா?